லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் தீபா ஸ்ரீராம். வணக்கம். நமஸ்காரம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம வந்து கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் தான் பார்க்குறோம் இல்லையா? என்ன ஸ்வீட் பண்ண போறீங்க? பஞ்சமதுரம் அப்படின்னு சொல்லிட்டு இது பயத்தம்பருப்புல நம்ம பண்ண போறோம். ஜஸ்ட் சும்மா அப்படி எல்லாத்தையும் போட்டு போட்டு ட்ரை பண்ற மாதிரி பண்ணினது. பட் இட் ஒர்க் அவுட் வெரி வெல். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை ஒரு நைவேத்தியமாவே நான் எப்பவும் கார்த்திகைக்குன்னு கிடையாது, டக்குன்னு ஏதாவது ஒரு நைவேத்தியம் பண்ணோம்னா நம்ம இதை பண்ணிடலாம். சரி, ஓகே, சூப்பர். ஏன்னா இப்போ வந்து பொரி உருண்டை பிடிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவா கூட இந்த மாதிரி ஒரு நைவேத்தியம் பண்ணிடலாம் இல்லையா? நான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கிறதுனால முக்காவாசி இந்த கிருஷ்ண ஜெயந்தி இதெல்லாம் சாயங்காலம் வந்துட்டு பண்ணணுங்கும் பொழுது இது பயத்தம்பருப்புல வச்சுன்னு டக்குன்னு பண்ணி கிருஷ்ணனுக்கு ஒரு நைவேத்தியத்தை பண்ண முடியும். முக்காவாசி லீவ் இருக்கிறது கிடையாது. அதனால வந்துட்டு டக்கு டக்குன்னு பண்ற மாதிரி இருக்கிறதுக்காக இதை ட்ரை பண்ணினேன். சரி, இது நல்லா வந்தது. இப்போ வந்து பஞ்சமதுரம் அது பண்றதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம பஞ்சமதுரம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. பஞ்சமதுரம் செய்ய தேவையான பொருட்கள்: பாசிப்பருப்பு 1 கப், தேங்காய் 1 கப், வெல்லம் 3/4 கப், முந்திரி பருப்பு 1 கப், எள்ளு 1/2 கப், வெள்ளரி விதை 1 டேபிள் ஸ்பூன், சுக்கு பொடி 1/4 டீஸ்பூன், ஏலக்காய் 4 நம்பர், நெய் தேவையான அளவு, உப்பு 1 பிஞ்ச். பஞ்சமதுரம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம் நாம. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லுங்கள். நீங்கள் என்ன, உங்களுடைய ப்ரொஃபஷன் என்ன, அதையும் சொல்லிடுங்க அப்படியே. நான் ஆக்சுவலி அகடமிஷியன். ஒரு 27 இயர்ஸாக ஸ்கூல் ஃபீல்டில் இருக்கேன். அட் ப்ரெசென்ட் ஐ எம் அஸ் அ பிரின்சிபல் ஒர்க்கிங் இன் அ ஸ்கூல். அண்ட் இது வந்து ரொம்ப பேஷனேட் டுவர்ட்ஸ் குக்கிங். ஓகே. அண்ட் ஐ காட் தட் இது பார்த்தேன்னா ஜெயா டிவியோட மல்லிகா பத்ரிநாத் இருந்த பொழுது ஆரம்பிச்சது. அது பார்த்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாருமே அவங்களோட ஸ்டூடெண்ட் தான். ஆமா, அப்பதான் எனக்கு தெரிஞ்சது எனக்கும் சமையல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் வீட்டுல எல்லாம் ரொம்ப புகழ மாட்டா. பட் இருந்தாலும் நம்ம எதிர்க்க யாரும் புகழ மாட்டா. பட் தனியா வெளியில இருந்து வந்தவ எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம். இப்போ என்ன பண்ண போறோம்னு சொல்லுங்க. இது வந்து கடாயை முதல்ல ஆன் பண்ணியாச்சு. இதுல நம்ம பயத்தம்பருப்பு ஒரே கப் அளவு தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். நம்ம சொன்ன அளவுப்படி அதை மட்டும் போட்டு நம்ம வறுத்துக்கிறோம். சரி. வறுத்துக்கும் பொழுது முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன, நிறம் மாறக்கூடாது. ஓகே. வாசனை நன்னா வரணும். தீயக்கூடாது. செவக்க கூடாது. ரொம்ப ரொம்ப செவந்ததுனாலும் அதோட அந்த ஃப்ளேவரும் ருச்சியும் போயிடும். ஓகே. அதனால அப்படி வறுத்துக்கோங்க, கைவிடாம வறுத்துக்கோங்க. முடிஞ்ச மட்டும் நம்ம சிம்மில் வச்சு வறுத்துட்டோம்னா வேஸ்ட் ஆகாது, வீணா போகாது, டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இந்த பஞ்சமதுரம் இதை தவிர வேற என்னென்ன இன்கிரீடியன்ட் எல்லாம் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம்? இப்ப நம்ம சேர்த்தது பாசிப்பருப்பு, தேங்காய், வெல்லம், அப்புறம் முந்திரி பருப்பு 1 கப் சொன்னீங்க, நெய். இதுதான் ஏலக்காய் ஆட் பண்ணிப்போம். ஏன்னா ஸ்வீட்டுங்கிறதுனால ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்றதுக்காக எப்பவும் ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதை தவிர சுக்குப்பொடி, ஏன்னா பருப்பா இருக்கிறதுனால ஜீரணத்துக்காக துளி சுக்குப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த முந்திரி பருப்பு நம்ம ஒன்று ஆட் பண்றோம். அந்த முந்திரி பருப்பு அதில் ஹாஃப் முந்திரி ஹாஃப் பாதாம் சேர்த்துக்கலாம். சில சமயம் அவல் போட்டுக்கலாம். எனக்கு முந்திரிக்கெல்லாம் வசதி இல்லை அப்படின்னா அவளை வறுத்துட்டு அதை சேர்த்துக்கலாம். ஸோ இது ஸ்வீட்டா எனி காம்பினேஷன் யூ கேன் கோ. ஓகே. ஆனா அளவு வந்து இதேதான். வெல்லம் வந்து 3/4 கப் தான். ஆமா, நான் ட்ரை பண்ணது இவ்வளவுதான். சரி, அதனால எனக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே, கண்டிப்பா. இது வந்து ரொம்ப சாலிடாவும் வராது, ரொம்ப சுகரி சிரப்பாவும் அந்த மாதிரியும் இருக்காது. இட் வில் பி லைக் செமி சாலிட். நம்மளோட காப்பரிசி மாதிரி, காப்பரிசி புட்டு மாதிரி. ஓகே, அந்த மாதிரி ஒரு இருக்கும். ஆக்சுவலாக சொல்கிற மாதிரி இந்த காப்பரிசிக்குன்னு ஒரு டேஸ்ட்லாம் இருக்காது. நம்ம அரிசியை வறுத்துட்டு தான் பண்ணுறது. இதுக்கு வந்து அந்த பருப்புங்கிறதுனால ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு. அண்ட் ஹைலி நியூட்ரிஷியஸ் கூட, பருப்பா இருக்கிறதுனால, மூங் தாலா இருக்கிறதுனால. இதை தவிர உங்களுக்கு சமையல்ல இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க முதல்ல ட்ரை பண்ணது ஞாபகம் இருக்கா? ட்ரை பண்ணதுன்னு எனக்கு தெரியல. பட் என்னோட ஸ்கூலிங்லேயே நான் ரொம்ப எக்ஸ்பர்ட்னு எங்கள் ஆத்துல சொன்னது வந்து ஆப்பம். ஆப்பம், ஓ சூப்பர். அதுக்கு சைட் டிஷ்ஷு தேங்காய் பால். இப்போ உங்கள் அம்மா பாட்டி எல்லாமே நல்லா சமைப்பா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் வந்து அம்மாவை காட்டிலும் எங்கள் அப்பா ரொம்ப நல்லா சமைப்பா. என் பாட்டி வந்து ஹோட்டல் வச்சிருந்தா திருவையாறுல. அதனால எங்கள் அப்பா வந்து ஐ திங்க் 1 minute he used to prepare 10 chapatis. ஓ சூப்பர். 1 minute அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுவாளாம் எங்கள் அப்பா. அதனால ஹோட்டல் வச்சிருந்தாலும் மேபி அது ரத்தத்தில் ஊறிட்டு தான் என்னன்னு தெரியல. அம்மாவை காட்டிலும் அப்பா நல்லா சமைப்பா. ஓகே. அப்பா சமைக்கிறதுலேயே உங்களுக்கு பிடிச்சது? பாகக்காய் கறி, பாகக்காய் வறுவல், கீரை மசியல்,
ரசம் ம். இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதுல இருந்து அப்பா கிட்ட நீங்க கத்துக்கிட்டது இதெல்லாம் அப்பா நல்லா சமைப்பா இல்லையா, சோ அவருடைய டேஸ்டோட நீங்க கத்துக்கிட்டது எல்லாமே மோஸ்ட்லி அப்பா கொஞ்சம் குட்டி குட்டியான கைப்பக்குவம். இதெல்லாம் இப்போ சக்கு உப்பு போடு கொஞ்சோண்டு, ம். வெல்லம் கொஞ்சம் போடு வத்த குழம்புல, அந்த நம்ம சாம்பார்ல துளி வெல்லம் போடு, இதெல்லாம் சொல்லுவா. பட் அப்பா அதுல ரொம்ப பர்டிகுலரா இருப்பா, அதை பண்ணினோமா என்ன அப்படிங்கிறதுக்காக. வெல்லம் நம்ம சேர்க்கறதே அந்த புளியோட எருப்பு எடுக்கும் அப்படின்னு சொல்லுவா, அது ஒரு டேஸ்டும் கொடுக்கும்னு. பிளெண்ட் ஆகும் எல்லாமே. ஆமா ஆமா சேர்ந்து வரும். இது வந்து இன்னும் ஒரு பண்ணமா கொஞ்சம் வாசனை வர ஆரம்பிச்சுட்டு பாருங்க. ஆமா இவ்வளவு கமகமான்னு வருது பாருங்க. வாசனை மட்டும் வந்தா போதும், ரொம்ப கலர் மாற வேண்டாம். கொஞ்சம் ரொம்ப செவக்க போகாம அதுக்கு முன் ஸ்டேஜ்ல எடுத்துடணும். சரி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நீங்க முன்னாடியே கொஞ்சம் சமைக்க ஆரம்பிச்சிருப்பேன். நீங்க ஏன்னா அப்பா கிட்ட கத்துன்றதுனால கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா நீங்க வந்து முதல்ல சமைச்சது உங்க மாமியார் கிட்ட நீங்க கத்துண்டது. ஆக்சுவலி நான் கல்யாணம் ஆகி வந்தோடனே என் நாத்தனார் வந்து 5ஆம் மாசம் எண்ணெய்க்காக போயிட்டா. ம் அப்ப அப்பா மட்டும்தான் இருந்தார், மாமனார் மட்டும்தான் இருந்தார். ம் அப்பாக்கு நாங்கெல்லாம் தஞ்சாவூர்காரா, ம் நாக்கு 7 முழம் தொங்கும், ம் அப்பேற்பட்ட ஆள் எல்லாரும். ம் ஆனா அவ என்ன பண்ணான்னு கேட்டாள்னா, கார்த்தால ஃபர்ஸ்ட் நாள் அம்மா நைட்டு போயிட்டா, கார்த்தால எழுந்தோம் பொங்கல் பண்ணணும். ம் எனக்கு பொங்கல் தெரியாது. ம் அப்பா கிட்ட போய் கேட்குறேன், எந்த பருப்பை போட்டு பண்ணணும் பொங்கல் அப்படின்னு கேட்குறேன். அப்பா இதை போட்டு தான் பண்ணணும்னு ஒரு பருப்பை காமிச்சா பண்ணிட்டேன். ம் பண்ணி முடிச்ச அப்புறம் பார்த்தா பொங்கல்ல பருப்பு தனித்தனியா முழிச்சு நிற்கிறது. ம் நான் உடனே அப்பெல்லாம் ஃபோன் தான், உங்களுக்கு ஆமா. மொபைல்லாம் கிடையாது, லேண்ட்லைன் தான். அம்மாட்ட சொல்றேன், அம்மா இன்னைக்கு நான் பொங்கல் பண்ணேன், ஆனா முழிச்சா பருப்பு நிற்கிறதுமா அப்படின்னு. எந்த பருப்பு எடுத்து பண்ணேன்னா அப்பா இதுதான் சொன்னா அப்படின்னோடனே பார்த்தா அது கடல பருப்பு. ம் அப்புறம் அம்மா எங்க மாமனார் கழுவி ஊத்தினா. ம் நொரநாட்டியம் மட்டும் சொல்லுவேன் உட்காந்துக்கிட்டு, நான் சமைச்சதெல்லாம் எந்த பருப்புன்னு கூட உங்களுக்கு தெரியல ம் அப்படின்னு சொல்லிட்டு. ம். ஸோ தப்பு பண்ணது பொங்கல்ல. ம் அண்ட் ரொம்ப பர்ஃபெக்டா கத்துண்டதுன்னு பார்த்தேன்னா ஃபில்டர் காஃபி. ஃபில்டர் எங்க ஆத்துல வந்து சூப்பர். அதை அமுக்கி எப்படி போட்டு கொதிக்க வச்சு, குமுட்டி அடுப்புல வெந்நீரை கொதிக்க வச்சு ம் அதை விட்டு அது இறங்கறதுக்குள்ள மாடு கறந்து வந்து கொட்டக்கூழ் மாதிரி அந்த காஃபி எடுத்து எங்க மாமனாருக்கு கொடுக்கணும். ம் காத்தால 4:30 மணிக்கு. ம் ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் வாசனை. ம். நான் காஃபி சாப்பிட மாட்டேன், ஓகே. எங்க ஆத்துல சாப்பிடுவோம். காஃபி நல்லா போடுவேன். போடுவேன். சூப்பர். நான் அதனால இதுக்காகவே வந்து உங்க ஆத்து காஃபி குடிக்க வரேன். வாங்க, ம். ரொம்ப நாள் ஆச்சு போட்டு. I'll try. சரி, ஃபர்ஸ்ட் பரவாயில்ல, நான் ட்ரை பண்றேன். Okay, fine. I think this is done. ஓகே. அடுத்து இப்போ பாருங்க, பாசிப்பருப்பு நல்ல கலர் மாறாம வாசனை வர அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ இந்த பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நாம. ஓகே. இப்போ இதுக்கப்புறம் இது கூட என்ன வறுக்க போறோம்? இப்போ அடுத்தது பார்த்தேன்னா, இப்போ பயத்தம் பருப்பை நம்ம நெய்யெல்லாம் விட்டுக்கல, ஆமா, வெறும் சட்டியில தான் வறுத்துட்டோம். ம். அடுத்தது எள்ளு. ம். எள்ளு வந்து நல்லா இது இந்த சட்டியோட சூடே போதும். சூடே போறோம், படபடன்னு பொரியிற அளவுக்கு விட்டுட்டோம்னா போறோம். ம். இதுக்கு வந்து இந்த எள்ளு அதாவது கருப்பு தான் எடுத்துக்கணும், வெள்ளை தான் எடுத்துக்கணும்னு கிடையாது இல்லையா? கருப்படுத்தினா இன்னும் வாசனையா இருக்கும், ஆமா. வெள்ளை விட. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், கருப்பு கருப்பா தெரியும். ஆமா. இதுவும் ஓகே. இப்போ இதை வந்து நம்ம வறுத்து தனியா வச்சுக்க போறோம். இதோட சேர்த்து பொடி பண்ண போறோமா? பொடிதான், எல்லாமே ஒண்ணா போட்டுடலாம். சரி. எள்ளு வந்து வெடிக்க ஆரம்பிக்கிறது. இதுவும் நிறம் மாறிடக்கூடாது, கொஞ்சம் கைவிடாம கிளறிக்கணும். அப்படி இந்த அந்தண்ட போனோம்னா கறி போடும். ஆமா, அப்புறம் பண்டம் வேஸ்ட் தான். போட்டுடலாமா? ஓகே, வறுத்த எள்ளு சேர்த்தாச்சு. அடுத்தது இப்போ மட்டும் துளி போற நெய் விட்டுண்டு முந்திரி பருப்பை வறுத்து வச்சுக்கிறோம். ஓகே. இந்த 1 கப் முந்திரியில பாதி முந்திரி மட்டும் போட்டுக்கிறோம். சரி. ஏன்னா மேலாக போடுறதுக்கு. ஓகே. அதோட அப்படியே மிக்ஸ் பண்ணிடுறதுக்கு. ஆமா. இப்போ நெக்ஸ்ட் வந்து வெள்ளரி விதையை சும்மா நெய்யில போட்டு ஒரே ஒரு பெரட்டின்ட்டு திருப்பியும் அதே இதுல போட்டு வச்சிடுங்க, முந்திரி பருப்போடயே போட்டு வச்சிடுங்க. சரி. இந்த தேங்காய், ஓகே, இதை போட்டு வறுத்தணும். தேங்காயும் நல்லா அந்த ஒயிட்டா துருவிக்கணும் இல்லையா? கலர் மாறாம, அப்பதானே நல்லா வரும். அந்த ஓடோடலாம் இருக்கக்கூடாது. ஓடோடலாம் இல்ல, திருவினோம் வெயிட்டா வந்துருத்து. அந்த ஒயிட்டா இருந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ப்ரௌனா இருந்தா என்ன பண்ண போறோம் தேங்காய் வைக்கிற வேலையில? ஈரப்பதம் போடும் அவ்வளவுதான். அடி கன பாத்திரம் வச்சுட்டேன்னா ஈஸி ஸ்வீட் பண்ணும்போது. ஆமா. மெல்லிசான பாத்திரம்லாம் வச்சேன்னா அது தீஞ்சு போடும். ஆமா, அதோட ஈரப்பதம் போகணும், தேங்காயோட ஈரப்பதம். அவ்வளவுதான். நம்ம வந்து கொப்பரை தேங்காய் இருந்தா அதையும் சேர்த்துக்கலாமா? நல்லா இருக்கும். ஓகே. அதுவும் இதே மாதிரியே சும்மா ஒரு பெரட்டிட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். அவ்வளவுதான். ஓகே. ஸோ இதையும் மாத்திடலாம்.
ஏலக்காவை ஆக்சுவலி பைத்தம்பருப்பு வறுத்துக்கும் போதே வறுத்துக்கலாம். ஓகே. இல்லைன்னா இது போட்டுக்கோங்க. இல்ல வீட்ல ஏலக்காய் பொடி வச்சிருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த வறுத்துட்டு நம்ம இதோட சேர்த்து பொடி பண்ணும்போது நல்ல வாசனை. ஏன்னா நம்ம வந்து மாலாடெல்லாம் பண்ணும்போது ரவா லாடெல்லாம் பண்ணும்போது அப்படிதான் பண்ணுவோம். இன்னும் மணக்க இருக்கும். ஆமா. சித்ரா, இந்த உருளியை பத்தி சொல்லணும். சொல்லுங்க. இது வந்து எங்க மாமியாரோட அம்மாவோட உருளி. ஓ சூப்பர். அந்த காலத்து உருளி தூக்கி பார்த்தாலும் நல்ல வெயிட்டா இருக்கும். அந்த காலத்துலலாம் ஸ்வீட்டு உப்புமா இதெல்லாம் பண்றான்னா இதுல பண்ணணும். அரிசி உப்புமாலாம் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சா அடியில நல்ல ரோஸ்டா சூப்பரா தேவாமிர்தமா இருக்கும். ஆனா இதுலயே வச்சிருக்க கூடாது. ஆமா. உடனே ஷிஃப்ட் பண்ணணும். ஈயம் பூசி இருந்ததுன்னா அதுல இருக்கலாம். ஈயம் பூசாத பித்தளையா இருந்ததுன்னா நம்ம அதுலயே வைக்காம அடுத்ததுல உடனே சேஞ்ச் பண்ணிடணும். இது வந்து நான் எடுத்துன்னு வந்ததுக்கு காரணம் அம்மாவோட ஆசீர்வாதம் இருக்கணும். பிகாஸ் நான் அண்ணா வந்திருக்கேன்னா அதுக்கு மாமியா இருக்காங்க. அதனால அவளோட பிளெஸிங்காக ஐ ஜஸ்ட் கண்டிப்பா அவளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பயுமே உண்டு. தேங்க்யூ. இப்ப வெல்லம் சேர்த்துலாமா? நிச்சயமா சேர்த்துக்கலாம். அதே பயத்தம்பருப்பு எண்ணெய் எடுத்தோமோ அதுல 3/4 கப்பு வெல்லம் அதை வந்து இதுல எடுத்து விடுறோம். கொஞ்சம் ஜலம் துளி விட்டா போறோம். இப்ப இந்த பாகுக்கு வந்து பதம் இருக்கா? ஒரு கம்பி பதம் பாலணும். ஆமா. ஒரே ஒரு இழை வரும். ஆமா. அந்த மாதிரி வெல்லம் கரையட்டும் இல்லையா? அதுக்குள்ள நம்ம வந்து வறுத்ததெல்லாம் கோர்ஸா பொடி பண்ணிக்கணும். கோர்ஸா தான். நைஸா பொடி பண்ணா நல்லா இருக்காது. கோர்ஸா பொடி பண்ணாதான் நல்லா இருக்கும். நம்ம வறுத்த பாசிப்பருப்பு, தேங்காய், அதுக்கப்புறம் ஏலக்காய், அப்புறம் முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து இப்ப கோர்ஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம். நம்ம வந்து வறுத்த பாசிப்பருப்பு, தேங்காய், ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து முந்திரி பருப்பு இதெல்லாம் வந்து கோர்ஸா பொடி பண்ணியாச்சு. இதை பாருங்க, இந்த அளவுக்கு கோர்ஸா இருக்கணும். ரொம்ப நைஸா இருக்கக்கூடாது. சரி, இந்த அளவுக்கு கோர்ஸா பொடி பண்ணியாச்சு. இப்போ வெள்ளப்பாகு ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஈஸியா பண்ணா ஒரு சின்ன சால்ட் கொஞ்சோண்டு போட்டுக்கணும். அப்புறம் இது பருப்பு ஜாஸ்தியா இருக்கிறதுனால முன்ன சொன்ன மாதிரி சுக்கு பொடி ஓகே அதையும் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அந்த வெள்ளப்பாகுல கரையை விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பதம் மட்டும் காமிச்சிருங்க. இதான் கன்சிஸ்டன்சி. தெரியுறதா? சொட்டும் போதே இழுத்துண்டு சொட்டுறது பாருங்க. அவ்வளோதான். இந்த சொட்டு வரமாட்டேங்கிறது பாருங்க. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த பவுடரை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாமா? அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ண வேண்டாம். சரி. இப்போ இதில் இந்த பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஓகே ஓகே. இதுலயே இந்த முந்திரி பருப்பும் வெள்ளரி வரையும் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அதையும் போட்டுட்டோம்னா அவ்வளோதான். நம்மளுடைய பஞ்சமதுரம் ரெடி. ஓகே. இப்போ நம்மளுடைய பஞ்சமதுரம் வந்து ரெடி ஆயிடுது. இதை வந்து பிளேட்டிங் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக ஒரு பிஞ்ச் பச்சை கற்பூரம் சேர்த்திங்கன்னா ஒரு டிவைன் டச் கொடுக்கும். இன்னும் நல்லாயிருக்கும். ஆற ஆற அப்படியே உதிராக வர ஆரம்பிக்கும். அது புட்டு மாதிரி இருக்கும். பஞ்சமதுரம் செய்முறை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயில் பாசிப்பருப்பை கலர் மாறாமல் தீயாமல் வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எள்ளையும் சேர்த்து நல்லா வறுத்து நல்லா பொரியும் இல்லையா? அதுக்கப்புறம் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நெய்யை சேர்த்துட்டு முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துட்டு அதுலேயே வந்து வெள்ளரி விதையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிட்டு அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தேங்காயை கலர் மாறாமல் அதோடைய ஈரப்பதம் போக வறுத்துக்கணும். அதையும் எடுத்து வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற பாசிப்பருப்பு, தேங்காய், எள்ளு, அதுக்கப்புறம் ஏலக்காயும் வறுத்து அதிலே போட்டுருங்க. அதுக்கப்புறம் வறுக்காத முந்திரி பருப்பு பாதி எடுத்து வச்சிருப்போம் இல்லையா? அதையும் சேர்த்து நல்லா கோர்ஸா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பக்கம் வெள்ளைப்பாகு வச்சுக்கோங்க. வெள்ளைப்பாகும் ஒரே ஒரு கம்பி பதம் வச்சுட்டா போதும். கோர்ஸா பொடி பண்ணதை அதோட சேர்த்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு அப்புறம் வெள்ளரி விதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து பரிமாறினீங்கன்னா நம்மளுடைய பஞ்சமதுரம் ரெடி. கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக நம்ம வந்து பஞ்சமதுரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ஷோக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலாக பஞ்சமதுரம் வந்து கார்த்திகைக்குன்னு இல்லை, எந்த நெய்வேத்தியம் சுவாமிக்கு நம்ம பண்ணணும்னு நினச்சோன்னா டக்குன்னு பண்ணுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் எங்களுக்காக வந்து பண்ணி காமிச்சதுக்கு. உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். உங்கள் கூட சேர்ந்து சமைச்சது எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. எனக்கு வந்து சமையல் பண்ணுறதுங்கிறது இந்த மாதிரி குக்கரி ஷோஸ்க்கு வருதுங்கிறது ஒன் ஆஃப் த ட்ரீம்ஸ். இது இன்னைக்கு ஜெயா டிவினால எனக்கு ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. அண்ட் எங்கே நான் பார்த்து எனக்குள்ளே அந்த ஆசை உண்டாச்சோ அதே இடத்துல இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஷோவில் நிற்கிறேங்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது கூட பாருங்க ஒரு நைவேத்தியத்து மூலமாக நான் கனெக்ட் ஆகிருக்கேன். அண்ட் ஐ எம் வெரி மச் தேங்க்ஃபுல் டு ஜெயா டிவி
and Chitra ma'am also for honoring me to be here as a show partner. Thank you so much. இன்னைக்கு எபிசோட்ல கார்த்திகை தீபம் ஸ்பெஷலா நம்ம வந்து மிளகு அடை எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி பஞ்சமதுரம் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். 2 நைவேத்தியமும் கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். மிளகு அடையும் நீங்க பார்த்த உடனே ஊற வச்சு டக்குன்னு பண்ணிடலாம். முக்கியமா இந்த பஞ்சமதுரம் நீங்க பார்த்த உடனே எதுவுமே நம்ம வந்து நைவேத்தியத்துக்கு ரெடி பண்ணல அப்படின்னா உடனே ரெடி பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க.